2026 வருஷத்துக்கான தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வந்துருச்சு, பக்கம் வந்துருச்சு. 23/4/2026 வியாழக்கிழமை சட்டமன்ற தேர்தல். காலையில் நேரத்தில் வெயிலுக்கு முன்னே போய் ஓட்டு போட்டுருங்க. வயசானவங்களாம், வயசு இருக்குது, வாலிப வயசு, இரும்பு மனிதம் அப்படிங்கிறவங்க வந்து வெயில் நேரத்தில் கூட போய் ஓட்டு போடுங்க. ஓட்டு போட போகும்போது தண்ணி குடிக்கிறதுக்கு கொண்டு போயிருங்க, கொடையும் கொண்டு போயிருங்க. வெயில் அதிகமாக இருக்கும். ஏன்னா சட்டமன்ற தேர்தலப்போ ஒரு முறை இந்த விரலுக்கு வாய்ப்பு இருக்குது, நாடாளுமன்ற தேர்தலப்போ இந்த ஆள்காட்டி விரலுக்கு ஒரு முறை வாய்ப்பு இருக்குது, மறுபடியும் உள்ளாட்சி தேர்தலப்போ இந்த விரலுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னே ஒரு முறை ஆழமாக சிந்திச்சுக்கோங்க, நமக்கு யார் நல்லது செய்வாங்க அப்படிங்கிறத நல்லா யோசனை பண்ணிக்கிட்டு இந்த விரலுக்கு வாய்ப்பு கொடுத்து ஓட்டு போடுங்க. ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் அந்த விரலை அழுத்ததுக்கு பிறகு நம்ம ஒன்றும் யோசிச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆழமாக சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடும்போது ஜாக்கிரதையாக போங்க. அதாவது ஓட்டு போட போகும்போது என்னை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்குள்ளே போய் ஓட்டு போடுறீங்க, காலில் செருப்பு போடாமல் இந்த மாதிரி போய் ஓட்டு போடுறது நல்லது. ஏன்னா படிக்கிற இடமா இருக்குது. அதை ஓட்டு போடுற பூத்துக்குள்ளே போகும்போது அந்த பள்ளிக்கூடத்துக்கு வெளியிலேயே, கிளாஸ் ரூமுக்கு வெளியிலேயே செருப்பு விட்டுட்டு போய் ஓட்டு போட்டு வந்து உங்கள் செருப்பை போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அளிக்கிற வாக்குக்கு மரியாதை கொடுக்கணும். நம்ம பள்ளிக்கூடத்தில் போய் ஓட்டு போடுறோம், அந்த பள்ளிக்கூடம் படிக்கிறவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அதனால் காலனி பள்ளிக்கூடத்துக்குள்ளே போட்டுட்டு போய் ஓட்டு போடாமல் இருக்கிறது நல்லதுங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஆழமாக சிந்திச்சு ஓட்டு போடுங்க. வணக்கம், நன்றி. நான் உங்கள் ஃபேஸ்புக் சொன்ன ஓட்டு போடாமல் விட்டுறாதீங்க. டாட்டா.